NLC தொழிலாளர்களை அழைத்து பேசி வேலை நிறுத்தத்திற்கு தீர்வு காண வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தல். வாக்காளர்கள் இறந்துவிட்டதாக கூறி நீக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை. இல்லாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என திமுக அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிடம் பணியாற்றிய அரசு ஊழியர் தற்கொலை. இயற்கைக்கு மாறான மரணம் என்று வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை. சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டை. 3 கைது, 2 தப்பியோட்டம். வணக்கம். வணக்கம். நெய்வேலி நிலக்கரி நிறுவன தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்திற்கு உடனடியாக முடிவு காண முதலமைச்சர் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சியில் இதுபோன்றதொரு பிரச்சினை ஏற்பட்ட போது முதலமைச்சராக இருந்த தாம் அனைவரையும் நேரில் அழைத்து பேசி சுமூகமாக தீர்த்து வைத்ததையும் கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக தலைவர் கலைஞர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் ஊதிய மாற்று ஒப்பந்தம் ஏற்படுத்த கோரி கடந்த 20ஆம் தேதி இரவு முதல் கால வரம்பற்ற வேலை நிறுத்த போராட்டம் தொடங்கியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிரந்தர தொழிலாளர்கள் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு ஒப்பந்த தொழிலாளர்களும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் மின் உற்பத்தி பாதிக்கும் அபாயம் உள்ளதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழிற்சங்கங்கள் ஊதிய உயர்வுக்கான கோரிக்கைகளை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் ஏற்படுத்துமாறு நிர்வாகத்தை வலியுறுத்தி வருவதையும் எடுத்துரைத்துள்ளார். NLC நிறுவனத்தில் 12,000 நிரந்தர ஊழியர்கள், 10,000 ஒப்பந்த ஊழியர்கள் என மொத்தம் 22,000 பேர் பணியாற்றி வருகிறார்கள். நிரந்தர ஊழியர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்வாகம் ஊதிய மாற்ற ஒப்பந்தம் ஏற்படுத்த வேண்டும். ஏற்கனவே போடப்பட்ட ஊதிய உயர்வு ஒப்பந்தம் 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டதையும், புதிய ஊதிய மாற்று ஒப்பந்தம் 2012 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஏற்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டும் என்பதையும் கலைஞர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 42 மாதங்களாக எந்தவித முடிவுமின்றி நீடித்து கொண்டே இருக்கும் ஊதிய உயர்வு பிரச்சினை குறித்து இதுவரை 27 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படவில்லை என்பதையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். நிரந்தர சங்கங்கள் 25% உயர்வு கேட்பதையும் நிர்வாகத்தினர் 10% தரப்படும் என்று கூறுவதையும் குறிப்பிட்டுள்ளார். 2007ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் ஊதிய ஒப்பந்தம் போடப்பட்ட போது 25% ஊதிய உயர்வும், 1997ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் ஊதிய ஒப்பந்தம் போடப்பட்ட போது 60% ஊதிய உயர்வும் தரப்பட்டதாக கலைஞர் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த முறை நிர்வாகம் தொழிற்சங்கங்களை மதிக்காமலும் ஊதிய ஒப்பந்த முன் மாதிரிகளை கவனத்தில் கொள்ளாமலும் நடந்து வருவதால் தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி நிலவுவதாக கலைஞர் கூறியிருக்கிறார். ஆண்டுக்கு 1,500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் பொதுத்துறை நிறுவனம் ஊழியர்களுக்கு நியாயமான ஊதிய உயர்வு அளிக்க முன்வர மறுப்பது நியாயமாகாது என்று தெரிவித்துள்ள கலைஞர், பிரச்சினை குறித்து தொழிலாளர் முன்னேற்றச் சங்க பேரவையின் பொதுச் செயலாளர் மு. சண்முகம் கடந்த 20ஆம் தேதி அன்று நிலக்கரித்துறை அமைச்சர் கோயலுக்கு விரிவான தகவல்களுடன் கடிதம் எழுதியதையும், திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ச. தங்கவேலு கடந்த 23ஆம் தேதி அமைச்சர் கோயலை நேரில் சந்தித்து NLC பிரச்சனையை விளக்கி கடிதம் கொடுத்ததையும் குறிப்பிட்டு காட்டியுள்ளார். ஆனால் தமிழக அதிமுக அரசின் சார்பில் இந்த பிரச்சனை குறித்து முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பிவிட்டு அத்தோடு பிரச்சனை முடிந்துவிட்டதாகவும் கடமை நிறைவேறிவிட்டதாகவும் கருதி கொண்டிருப்பது நலம் பயக்காது என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு நிலவிக் கொண்டிருந்த போது உறுதியாக கிடைத்து வரும் மின்சாரத்திற்கும் கேடு ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள சூழலில் அரசின் சார்பில் முதலமைச்சரே தலையிட்டு நிர்வாகத்தையும் தொழிற்சங்க தலைவர்களையும் நேரில் அழைத்து பேசி பிரச்சனைகளுக்கு தக்கதொரு முடிவு காணாமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்கது என்று கலைஞர் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த காலத்தில் திமுக ஆட்சியில் இதுபோன்றதொரு பிரச்சனை ஏற்பட்ட போது முதலமைச்சராக இருந்த தாம் நேரில் அனைவரையும் அழைத்து பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைத்ததை நினைவு கூர்ந்துள்ள கலைஞர், இனியும் தாமதிக்காமல் உடனடியாக முதலமைச்சர் ஜெயலலிதா நெய்வேலி நிறுவன நிர்வாகத்தையும் தொழிற்சங்க பிரதிநிதிகளையும் உடனடியாக வரவழைத்து மத்திய உள்துறை அமைச்சருடன் கலந்து பேசி கருத்தறிந்து பிரச்சினைக்கு தீர்வு கண்டு வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொண்டுள்ள NLC தொழிலாளர்கள் திங்கட்கிழமை குடும்பத்தினருடன் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர்.
நெய்வேலி NLC நிரந்தர தொழிலாளர்கள் 12,000 பேர் ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை வலியுறுத்தி கடந்த 20ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது போராட்டம் இன்று 6வது நாளை எட்டியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரதத்தின் முடிவில் திங்கட்கிழமை நெய்வேலியில் மனித சங்கிலி போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதில் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் பங்கேற்பது என்று முடிவு செய்யப்பட்டது. கூடிய திங்கள் அன்று மாலை 5 மணி அளவில் 5 to 5:30 வரை தொழிலாளர்கள் ஊழியர்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்டமான மனித சங்கிலி இயக்கம் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கடுத்து நிர்வாகத்தை பணிய வைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக மாநில தலைவர்கள் மாவட்ட தலைவர்களை கொண்டு வந்து நெய்வேலியில் இந்த நிறுவனம் ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்துவது என்றும் தொழிற்சங்க கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்கிறது. இதனிடையே அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களான தோமுச மற்றும் அண்ணா தொழிற்சங்க ஊழியர்கள் பங்கேற்கும் வேலை நிறுத்த அறிவிப்பு விளக்க பொதுக்கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. வாக்காளர் பட்டியலில் இருந்து திமுகவினரின் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்படுவதற்கு காரணமான அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று திமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனாவை திமுக சட்டத்துறை செயலாளர் இரா கிரிராஜன் நேற்று சந்தித்து மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிரிராஜன், தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து திமுகவினரின் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டு வருவது பற்றி சந்தீப் சக்சேனாவிடம் புகார் அளித்திருப்பதாக தெரிவித்தார். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 4 வாக்காளர்கள் இறந்து விட்டதாக கூறி நீக்கப்பட்டதையும், கடலூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அவர்களை பொதுமக்கள் முன்னிலையில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் அறிமுகப்படுத்தியதையும் மனுவில் குறிப்பிட்டிருப்பதாக கூறினார். இனியும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் கிரிராஜன் தெரிவித்தார். 4 வாக்காளர்கள் உயிருடன் இருக்கின்ற வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து இறந்து விட்டார்கள் என்று நீக்குகின்ற பணியினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கொண்டதை கழகத்தின் பொருளாளர் தளபதி அவர்கள் கடலூரிலே நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலே இந்த 4 பேரையும் நேரடியாக அழைத்து வந்து சாட்சியங்களாக மக்கள் மன்றத்தில் நிறுத்தினார். இப்படி ஏற்கனவே தவறுகள் செய்த அதிகாரிகள் மீது தேர்தல் ஆணையம் மெத்தனம் காட்டக்கூடாது. அப்படி மெத்தனம் காட்டினால் தொடர்ந்து இது போன்ற தவறுகள் தமிழகம் முழுவதும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் என்கின்றதையும் எடுத்து கூறியிருக்கிறோம். இவற்றையெல்லாம் கேட்ட தேர்தல் ஆணையர் அவர்கள் இவற்றையெல்லாம் விசாரித்து தகுந்த நடவடிக்கையினை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார். இதற்கிடையே 2016 நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி முகவர்களின் தேர்தல் பணிகளை முறைப்படுத்தும் வகையில் 17 உறுப்பினர் கண்காணிப்பு குழு ஒன்றை திமுக அமைத்துள்ளது. இக்குழுவில் திமுக சட்டத்துறை செயலாளர் இரா கிரிராஜன், சட்டத்துறை இணைச் செயலாளர்கள் இ. பரந்தாமன், வி. கண்ணதாசன், எம். ஷாஜஹான், ஜி. தேவராஜ், திமுக தேர்தல் பணிக்குழு துணைத் தலைவர் SP சிவபிரகாசம், துணைச் செயலாளர்கள் KS ரவிச்சந்திரன், ப. நம்பி செல்வன், வி. வைத்தியலிங்கம், தலைமை கழக வழக்கறிஞர்கள் ப. முத்துக்குமார், ப. கணேசன், இரா நீலகண்டன், வி. அருண், ஜே. பச்சையப்பன், சூர்யா வெற்றிகொண்டான், ஆ. தாமோதரன், KJ சரவணன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அமைச்சராக இருந்தபோது அவரது அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வந்த ரவிக்குமார் திடீரென்று தற்கொலை செய்து கொண்டார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வேளாண் துறை அமைச்சராக இருந்தபோது அவரது அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றியவர் ரவிக்குமார். நெல்லையை சேர்ந்த வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்ட நிலையில் ரவிக்குமாரும் அமைச்சரின் அலுவலகத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வசித்து வந்த அவர் நேற்று திடீரென்று வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இயற்கைக்கு மாறான மரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மீதான குற்றச்சாட்டு குறித்து CBCID அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ள நிலையில் அவரது அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றிய ரவிக்குமார் தற்கொலை செய்திருப்பது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. தமிழக வனப்பகுதிக்குள் மாவோயிஸ்டுகள் ஊடுருவி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் துப்பாக்கிகளுடன் சுற்றித் திரிந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் ஊடுருவி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் மற்றும் அதிரடி படையினர் இணைந்து கூட்டாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். குமரி முதல் நீலகிரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில்
தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது. இந்நிலையில் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பவானிசாகர் வனப்பகுதியில் 5 மர்ம நபர்கள் சுற்றித் திரிவதாக வந்த தகவலை தொடர்ந்து வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான முறையில் சுற்றித் திரிந்த 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2 நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பி ஓடிய மேலும் 2 பேரை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். சுஷ்மா ஸ்வராஜ் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை கூறிய காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடரப்போவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐபிஎல் முறைகேடு புகாருக்கு ஆளாகியுள்ள லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவிய விவகாரம் குற்றவியல் நடவடிக்கை என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். அவரது இந்த கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்கரி ராகுலின் விமர்சனம் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வெளியுறவு அமைச்சரை விமர்சித்ததன் மூலம் நாட்டையே ராகுல் அவமானப்படுத்திவிட்டதாக கூறிய கட்கரி சுஷ்மா ஸ்வராஜுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்றும் கூறியுள்ளார். எனவே சுஷ்மாவுக்கு எதிரான கருத்து பற்றி ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்போவதாகவும் கட்கரி தெரிவித்துள்ளார். கடலூரில் திமுக சார்பில் நடைபெற்ற நீதி கேட்கும் பேரணியின் நோக்கம் குறித்து மக்களிடம் விளக்கும் வகையிலான பொதுக்கூட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் இத்தகைய பொதுக்கூட்டங்களை நடத்த உள்ளனர். சென்னை கிழக்கு மாவட்டம் கொளத்தூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் பெரவள்ளூர் சதுக்கத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூரில் நடைபெற்ற திமுகவின் நீதி கேட்கும் பேரணி குறித்து விளக்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் அமைந்திருந்தது. கொளத்தூர் மேற்கு பகுதி திமுக செயலாளர் ஏ. நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் துரைமுருகன் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மின் திட்டங்கள் உள்ளிட்ட சாதனைகளை விளக்கி பேசினார். தமிழகத்தில் அதானி குழுமத்திடமிருந்து அதிக தொகை கொடுத்து மின்சாரம் வாங்கும் வகையில் போடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட அவர் 25 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தத்தை செய்திருப்பதற்கான நோக்கம் என்ன என்றும் கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதாவே அறிவித்த திட்டங்கள் சட்டசபையில் 151 நகராட்சியில் கழிவுகளை கொண்டு 1000 மெகாவாட் தயாரிக்கப்படும் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த திட்டம் எங்க இருக்குன்னு தெரியல. இதையே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அதானி குழுமம் அவனுக்கு போய் இன்னைக்கு 25 வருஷத்துக்கு ஜென்மத்தில் நமக்கு இனி நம்ம இந்த மின் உற்பத்தியில் சாட்டிஸ்ஃபையே ஆக போகிறது இல்லையோ, நிறைவாக போகிறது இல்லையா? என்ன குடும்பம் சார், அவகிட்ட 1000 மெகாவாட் ஏதோ போட்டு 700 ரூபா யூனிட் போட்ட வாங்குறேன். சரி, நான் ஒன்று கேட்குறேன், தைரியமாக சொல்லுங்கள், சட்டசபையிலும் கேட்க போகிறோம். அந்த அதானி குடும்பத்துக்காரங்கிட்ட நேர போட்டியில டெண்டர் வச்சிங்களா? சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் பி.கே. சேகர்பாபு, மாவட்ட துணை செயலாளர் தேவஜவஹர், தலைமை செயற்குழு உறுப்பினர் ப. ரங்கநாதன், மாநில சட்டத்துறை செயலாளர் இரா கிரிராஜன், மாநில சட்டத்துறை துணை செயலாளர் கே.எஸ். ரவிச்சந்திரன், செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் பிரசன்னா, கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர் முரளிதரன் மற்றும் பகுதி மற்றும் வட்டச் செயலாளர்கள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பழவந்தாங்கல் திமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் மா. சுப்பிரமணியன், மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி என். சிவா, திராவிடர் இயக்க தமிழர் பேரவையின் சுப வீரபாண்டியன், திமுக அமைப்புச் செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திருச்சி என். சிவா, தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் செழிப்புடன் வாழ்வதற்காக மக்கள் வருத்தப்பட வேண்டிய நிலை இருப்பதாக குறிப்பிட்டார். நம் பிள்ளைகள் வாழ இருக்கிற நாடு நிம்மதியான நாடாக இருக்க வேண்டும். அவர்கள் எதிர்கொள்ளுகிற வாழ்வு வளமிகுந்ததாக இருக்க வேண்டும். நல்ல கல்வி, கல்விக்கு பின்னால் வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், ஊதியத்திற்கு கட்டுப்படியாகிற விலைவாசி, நடமாடுகிற நாட்டில் சட்டம் ஒழுங்கு, இத்தனையும் இருந்திட வேண்டும் என்றால் நல்ல அரசாங்கம், நல்ல அரசாங்கத்தை நல்ல கட்சியால் தான் நடத்திட முடியும் என்கிற போது திராவிட முன்னேற்றம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் திருவெரும்புதூர் வடக்கு மற்றும் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் அதிமுகவின் துருப்பிடித்த ஆட்சியின் 4 ஆண்டு கால நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவெரும்புதூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நா. கோபால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஒன்றிய செயலாளர் எஸ்.டி. கருணாநிதி,
தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக், மாவட்ட அவைத்தலைவர் தா துரைசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் முறையாக குடிநீர் வழங்காத அதிமுக மாநகராட்சியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தற்போது 15 நாட்களுக்கு ஒருமுறைதான் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. குடிநீர் விநியோகத்தை சீரமைக்க மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதேபோல் மாநகராட்சி பகுதியில் உள்ள குப்பைகளும் அகற்றப்படாமல் உள்ளது. இதனை கண்டித்து தூத்துக்குடி மாநகர திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் என் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு மாநகராட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக தண்ணி பிரச்சனை நீண்ட நாள் 15 நாளைக்கு ஒரு தண்ணி வருவதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுக்குள்ள குறைபாடெல்லாம் தண்ணி பிரச்சனை மாத்திரம் இல்லாமல் இங்கே நகராட்சியில் என்ன குறைபாடு நடக்கிறது அதெல்லாம் கருத்துக்களை பொதுமக்களிடம் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் தாய்மார்களும் வந்திருந்தார்கள். அவர்களை எடுத்து சொல்லி நாங்கள் இன்று வந்திருக்கிறோம். நிச்சயமாக இன்னும் மீண்டும் அவர்கள் இந்த 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்காவிட்டு மீண்டும் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலைய குண்டுவெடிப்பு குற்றவாளிகள் குறித்து தகவல் அளித்தால் 40 லட்சம் ரூபாய் பரிசளிக்கப்படும் என்று தேசிய புலனாய்வு அமைப்பு அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் சுவாதி என்ற பெண் உயிரிழந்தார். இந்த வழக்கில் இதுவரை குற்றவாளிகள் யாரும் கைது செய்யப்படவில்லை. குண்டுவெடிப்பில் சிமி இயக்கத்தைச் சேர்ந்த அம்ஜத் கான், ஜாகிர், சாதிக், ஷேக் மெஹபூர் ஆகியோருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலம் கண்ட்வர் பகுதியைச் சேர்ந்த இவர்கள் தற்போது தலைமறைவாக உள்ளனர். இவர்களது இருப்பிடம் குறித்து தகவல் அளித்தால் தலா 10 லட்சம் ரூபாய் வீதம் 40 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று தேசிய புலனாய்வு அமைப்பு அறிவித்துள்ளது. தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் 4 பேரும் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு கண்ட்வா சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். 2013ஆம் ஆண்டு சிறையில் இருந்து 4 பேரும் தப்பியோடிவிட்டனர். சிறை வளாகத்திற்குள் பத்திரிகையாளர்கள் மற்றும் திரைப்படத்துறையினர் புகைப்படம் எடுக்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. டெல்லியில் மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு பலியான வழக்கில் திகார் சிறையில் உள்ள குற்றவாளியை பிரிட்டனின் லெஸ்லி உட்வின் சந்தித்து பேட்டியளித்து ஆவணப்படம் வெளியிட்டார். இது பல்வேறு சர்ச்சையை கிளப்பியது. இதனால் சிறைக்குள் குற்றவாளிகளை சந்தித்து புகைப்படம் எடுக்க மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை இணைச் செயலாளர் குமார் அலோக் மாநில அரசுகளுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வருங்காலங்களில் சிறைக்குள் பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள், திரைப்படம் தயாரிப்பவர்களுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். சிறைத்துறை நிர்வாகத்தின் உரிய அனுமதி பெற்று செல்பவர்களுடன் சிறைத்துறை உயர் அதிகாரி ஒருவர் உடனிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இதனை மாநில அரசுகளும் அனைத்து யூனியன் பிரதேசங்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். இதனிடையே சிறைச்சாலைகளில் கைதிகள் மர்மமான முறையில் உயிரிழப்பதை தடுக்க அனைத்து சிறைச்சாலைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்துமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொன்னதை செய்த திமுக அரசு பூரண மது விலக்கையும் அமல்படுத்தும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் முகநூல் பக்கத்தில் பதிவு செய்த அறிக்கையை திமுகவினர் அச்சிட்டு பொதுமக்களிடம் வழங்கினர். திமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் தமிழகத்தில் மது விலக்கை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் கலைஞர் அறிவித்தார். சொன்னதை செய்த திமுக அரசு பூரண மது விலக்கையும் அமல்படுத்தும் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலினும் தனது முகநூல் பதிவில் தெரிவித்திருந்தார். இதனை திமுகவினர் அச்சிட்டு பொதுமக்களிடம் விநியோகம் செய்து வருகின்றனர். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் மது இல்லா தமிழகம் என்ற தலைப்பில் கலைஞர் மற்றும் மு க ஸ்டாலினின் அறிக்கையை துண்டு பிரசுரமாக திமுகவினர் விநியோகித்தனர். தெற்கு மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர், மகளிர் அணியினர் தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மது இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் என்ற 2016 அமைய இருக்கின்ற கழக ஆட்சியில் மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்கும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பினை இது தொடர்ந்து எல்லா கிராம பகுதிகளுக்கும், எல்லா வட்ட தலைநகரங்களிலும் இதை போன்ற மக்களிடத்தில் துண்டு பிரச்சாரங்களாக மகளிர் அணி சார்பிலும் இளைஞரணியின் சார்பிலும் கொடுத்து தலைவர் கலைஞருடைய அறிவிப்பை வரவேற்கின்ற பொதுமக்களிடத்தில் கொண்டு செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
சென்னை திருவிகே நகர் வடக்கு பகுதி திமுக சார்பில் பூரண மது விலக்கு குறித்த மு.க. ஸ்டாலின் அறிக்கை பொதுமக்களிடம் விநியோகம் செய்யப்பட்டது. பகுதி செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் திமுகவினர் துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர். வட்ட செயலாளர்கள் புஷ்பராஜ், டிகா, வீரா, ருத்ரமூர்த்தி, அபாய் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் திருமூர்த்தி அணையின் கால்வாய் பராமரிப்பு பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணையிலிருந்து பாசன நிலங்களுக்கு தண்ணீர் வழங்கப்படும் கால்வாய்களில் பராமரிப்பு பணிகள் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்டன. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 4 ஆண்டுகள் பராமரிப்பின்றி கிடந்த கால்வாய்களில் தற்போது தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் கண் துடைப்புக்காக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெயர் அளவிற்கு நடத்தப்படும் பராமரிப்பு பணிகளால் எவ்வித பலனும் கிடைக்கப் போவதில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கியூபா தலைநகர் ஹவானாவில் சர்வதேச மதுபான கலவையாளர்கள் போட்டி நடைபெற்றது. இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் லெர்மாயர் தன்னுடைய அபரிமிதமான வித்தையை பறைசாற்றி முதல் இடத்தை தட்டிச் சென்றார். சரியான விகிதத்தில் மதுபானத்தை கலப்பது என்பது ஒரு கலை. அந்த வகையில் கியூபா தலைநகர் ஹவானாவில் சர்வதேச மது கலவையாளருக்கான போட்டி நடைபெற்றது. கியூபாவின் பிரபல மதுபான தயாரிப்பு நிறுவனமான டாய்குரி நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் அமெரிக்கா, அர்ஜென்டினா, பியூரிட்டோ ரிக்கோ உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மதுக்கடை ஊழியர்கள் தங்களின் கைவரிசையை காட்டி அசத்தினர். அளவான பனித்தூளுடன் டாய்குரி மதுபானத்தை லாவகமாக கலந்து பார்வையாளர்கள் வியக்கும் வண்ணம் குவளையை சுழற்றி சுழற்றி கீழே சிந்தாமல் தங்களின் திறமையை பலரும் வெளிப்படுத்தினர். ஆனால் அமெரிக்கரான ஜான் லெர்மாயர் தன்னுடைய விரல் வித்தைகளை வெளிப்படுத்தி அனைவரின் பாராட்டையும் பெற்று சிறந்த மதுபான கலவையாளர் என்ற பட்டத்தை தட்டிச் சென்றார். 54 ஆண்டுகளாக பகைத்து கொண்டிருந்த கியூபா அமெரிக்க உறவில் மீண்டும் துளிர்க்கும் விதமாக கடந்த வாரம் தூதரக உறவுகளுக்கு கதவு திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனக்கு விருது வழங்கி கௌரவித்த கியூபா அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பகையை மறந்து தமக்கு மாபெரும் வரவேற்பளித்த கியூபா மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக வெற்றி வாகை சூடிய அமெரிக்காவைச் சேர்ந்த லெர்மாயர் கூறியது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். NLC தொழிலாளர்களை அழைத்து பேசி வேலை நிறுத்தத்திற்கு தீர்வு காண வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு திமுக தலைவர் கலைஞர் வலியுறுத்தல். வாக்காளர்கள் இறந்துவிட்டதாக கூறி நீக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை, இல்லாவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என திமுக அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியிடம் பணியாற்றிய அரசு ஊழியர் தற்கொலை, இயற்கைக்கு மாறான மரணம் என்று வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறை. சத்தியமங்கலம் வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டை, 3 கைது, 2 தப்பியோட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.